மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல் பேர் வந்து மதுரை மோகன் டாக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நாகர்கோயில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியக்காடு புனித அந்தோனியார் திருத்தலம். ஸோ இந்த கோயிலுக்கு சில பேர் வந்திருப்பீங்க. ரொம்ப சக்தியான ஆண்டவர், கடற்கரை ஓரம் அமைந்த கோயில். இந்த அந்தோனியார் கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, வேண்டுனா அந்த வரம் வந்து கண்டிப்பாக நடக்கும், மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆண்டவருடைய அருள் பெற்று செல்க, எல்லாரும் வருக இந்த கோயிலுக்கு, திருத்தலத்துக்கு. உங்களால் முடிந்த காணிக்கையை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு செலுத்துங்க. ஸோ இந்த கோயிலில் இதில் பார்க்குறீங்க, இத்தாலி நாட்டில் உள்ள பதுவா நகரில் வந்து புனித அந்தோனியாருடைய உடலோட சிறு பகுதி. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. அந்தோனியாருடைய உடலினுடைய சிறு பகுதியை இத்தாலி நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணாடிக்குள்ளே அந்த அந்த பாட்டை வச்சுருக்காங்க. ஸோ மனமுருகிய அந்தோனியார்ட்டையும் மேரி மாதா அவங்கள்ட்டையும் வந்து மக்கள் வேண்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. நமது சேனல் சார்பாக, மதுரை மோகன் யூடியூப் சேனல் சார்பாக இந்த திருக்கோயிலை காமிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் அங்கே போய் சிறு ஜெபமாலையும் வாங்கி கொண்டு வந்தேன். நீங்களும் போங்க, கண்டிப்பாக அந்த ஜெபமாலையை வாங்குங்க, ஆண்டவருடைய அருள் பெறுக. இந்த இடம் பேர் வந்து பெரிய காடுன்னு சொல்லுவாங்க. நாகர்கோயிலுக்குள்ளே பழவிலை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பெரிய காடு அப்படின்ற உள்ள தேவாலயம் தான் இது. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக அந்த தேவாலயத்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மனமுருகி உட்காந்து வேண்டின ஆண்டவர்கிட்ட. ஸோ அந்தோனியார்கிட்ட வேண்டினா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், 100% அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. அதே போல் எனக்கும் உண்டு. நம்ம சேனல் சார்பாக இந்த வீடியோ போடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டாவது, இங்கே வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த தேவாலயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிச்சுன்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கை தேவாலயத்துக்கு போடுங்க. வாரம் வாரம் வந்து கஞ்சி ஊற்றுற பழக்கம் இந்த தேவாலயத்தில் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் அந்த கஞ்சி, சிறுபருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்ட ஒரு கஞ்சி, ஊறுகாயெலாம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஆண்டவருடைய இடத்துல இருந்து நம்ம சாப்பிட்றது, நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேவாலயத்துக்கு வரேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து ஆண்டவருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.